இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல் அக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. ஏசம் இன்ஃபோ நேயர்களுக்கு இனிய காலை நல்வாழ்த்துக்கள். 13/5/2026 இன்று மே மாதத்தின் புதன்கிழமை. ஸ்ரீ பராப வருடத்திலே சித்திரை மாதத்திலே 30ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலத்திலே ஹேமந்த ருது வசந்த ருது என்கிற இளவேநீர் காலத்திலே மேஷ மாதத்திலே கிருஷ்ணபக்ஷம் என்கிற தேய்பிரையிலே ஏகாதசி திதியிலே இருக்கிறோம். காலை 9:37 வரை, பின்பு துவாதசி திதி வந்துவிடும். உத்திரட்டாதி என்கிற சனியின் சாரத்திலே சந்திர பகவான் 8:58 மாலை வரை இருப்பார். பின்பு ரேவதி என்கிற புதனுடைய சாரத்துக்குள்ள சென்று விடுவார். இன்றைய நாள் ஒரு சுப முகூர்த்தமான நாள், ஏகாதசி நாள். விஷ்ணுவை வழிபடுவது சிறந்த பலனை தருவதாக அமைகிறது. வடக்கு பக்கம் செல்பவர்கள் பாலை அருந்தி செல்வது நல்லது. மேஷ லக்னத்திலே இன்னும் 16 வினாடிகள் தான் சூரியன் உச்சமாக அமரப்போகிறார். பின்பு ரிஷப ராசிக்கு செல்ல இருக்கிறார். 5:54 என்கிற சூரிய உதய நேரம் இன்று. பூரம் மற்றும் உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும். இன்றைய நாளினுடைய நல்ல நேரம் காலை 9 10 மணி வரை, சாயங்காலம் 4 5 மணி வரை. இன்றைக்கு ராகு காலம் 12 1:30, யமகண்டம் 7:30 9, குளிகை நேரம் 10:30 12. சூரியன் உச்சமாக செவ்வாய் ஆட்சியுடன் அமர மேஷ ராசியிலும், சுக்கிரன் ஆட்சியுடன் புதனுடன் சேர்ந்த ரிஷபராசியிலும், குரு மிதுன ராசியிலும், கேது சிம்ம ராசியிலும், கும்பராசியிலே ராகுவும், சனி பகவான் மீன ராசியிலும் அமர இந்த நாள் துவங்குகிறது. மேஷ ராசி நண்பர்களே, இன்றைய நாளில் உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்திலே சந்திர பகவான் உள்ள நுழைவதனாலே உங்களுக்கு நன்மைகள் உண்டு. சனியுடைய அந்த எஃபெக்ட் அப்படின்னு சொல்றதெல்லாம் நல்லபடியா இருக்கு. காலையில கொஞ்சம் வாழைப்பழத்தை எடுத்துட்டு போய் கொஞ்சம் மாடுகளுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாட்களை ஆரம்பிங்க. சர்வ ஏகாதசி அன்று நீங்க இந்த காரியத்தை செய்வதனாலே உங்களுக்கு சகல சுபிட்சங்களும் உண்டாகும். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, மனதிலே நல்ல அமைதியை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. உத்திரட்டாதி என்கிற இந்த சனி பகவானின் சாரத்திலே சந்திர பகவான் செல்வதனாலே முயற்சிகள் பல மடங்கு பெருகக்கூடிய, ஸ்திரமாக பெருகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால இன்னைக்கு நல்ல நாள். 2 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும், ஏகாதசி விரதம் இருப்பதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்க ராசிக்கு உரிய விஷ்ணு பகவானின் சர்வ ஏகாதசி தினமான இன்று சந்திர பகவானானவர் மீன ராசியிலே உத்திரட்டாதி என்கிற சனி பகவானுடைய அந்த சாரத்திலே செல்கிறார். ரெகக்னிஷன் கரெக்டா இருக்கும். மற்றவர்களால் பாராட்டப்படக்கூடிய சூழ்நிலைகள் நிறைய இருக்கு. இந்த 4ஆம் இடம்னாலே சுகத்தை கொடுத்து விடும். அந்த பார்வையானது எங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றியை தருவதாக அமைகிறது. 9 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுக்கு அனைத்து விதமான முயற்சிகளிலும் வெற்றி கிடைக்கப் போகிறது. நல்ல பெருமையான பிரைடு அப்படின்னு அப்படி பெருமையை கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள், முன்னேற்றமான சூழ்நிலைகள், உயர்ந்த பதவிகளை கொடுக்கக்கூடிய ஆன்மீக சிந்தனைகள், இப்படியெல்லாம் மனதை தூய்மைப்படுத்துவது அமைவதனாலே இன்னைக்கு பெருமை உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பதும் இன்னைக்கு சிறந்தது. 3 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உதவி செய்யும். வாழ்க வளத்துடன். சிம்மம் ராசி நண்பர்களே, சுகமான நாள். பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அந்த சந்திராஷ்டம் எஃபெக்ட்னால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. காமதேனுவை வழிபடுவது இன்னைக்கு நல்லது. முடிந்தவரை பசுமாட்டுக்கு 2 பழங்களை கொடுத்து விட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுபோல ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்றைய நாளிலே அவசியம் ஏகாதசி விரதம் இருந்து சாயங்காலம் விஷ்ணு பகவானை துளசி மாலை சார்த்தி வழிபடுவதும் நல்லது. வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே, உங்கள் முயற்சி இன்றைக்கு வெற்றியாக மாறும். திக்பலம் கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானுடன் சேர்ந்து அமரக்கூடிய லாபத்துக்குரிய சந்திர பகவான் இன்றைக்கு
நல்ல ஸ்திரமான முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைப்பார். அதனால நல்ல நாள் இன்று. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளிலே ஏகாதசி விரதம் இருப்பதும் கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, சனி பகவான் யோகமாக அமர்ந்து கொண்டிருக்கிற மீன ராசியிலே சந்திர பகவான் இன்றைக்கு தொழிலுக்குரிய சேர்ந்து அமர்கிறார். 12ஆம் இடமான கன்னிராசியை பார்க்கக்கூடிய சூழ்நிலை. வெளிவட்டார தொடர்புகளே நல்ல முன்னேற்றங்கள், நல்ல தகவல்கள், வெற்றியின் வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு உண்டு. 3, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும். இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருந்து விஷ்ணு பகவானை வழிபடுவதும் சிறந்தது. வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, இன்றைக்கு பஞ்சமஸ்தானத்திலே சனி பகவான் இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவருடன் சேர்ந்து அமரக்கூடிய சந்திரனாலே லாபத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் கொஞ்சம் அயன சயன போகம் என்கிற விஷயத்துல அசதி கொடுக்கக்கூடியதாகவும் அலைச்சலை கொடுக்கக்கூடியதாகவும் பயணத்தின் மூலியமாக கொஞ்சம் டயர்ட்ஸமா இருக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு சக்சஸ் ஸ்டோரி உண்டு. ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏகாதசி விரதமானது உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள்ள சந்திர பகவான் சனியுடன் சேர்ந்து அமர்கிறார். 2ஆம் இடம் 3ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட இந்த சனி பகவான் தன லாபத்தையும் சேர்த்து தரக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால இன்னைக்கு வரவுகளும் உண்டு. தொழிலின் மூலியமாக நல்ல புரிதலுடன் செய்யக்கூடிய காரியங்கள் இருக்கு. 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்த வெற்றி நிச்சயம் கிடைக்க சர்வ ஏகாதசி விரதம் இருப்பதும் நல்லது. வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, தனவரவுக்கான நாள் இன்று. 3ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல தான் உங்க ராசிநாதன் ஸ்ட்ராங்கா உட்கார்ந்துருக்கார் சனி பகவான். அந்த இடத்துல கூடுதலாக சேர்ந்து இந்த 7க்குரியவனான இந்த சந்திர பகவானும் சேர்வதனாலே இன்றைக்கு ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற நல்ல நிகழ்வுகள் உண்டு. சுப நிகழ்வுகள், சுப முகூர்த்தங்களில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கும். ஏகாதசி விரதம் இருப்பதும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பு. வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, இன்னைக்கு நல்ல நாள். நீங்க செய்யற காரியங்கள் எல்லாம் குடும்ப தன வாக்குஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல பிரகாரம் நடக்க போறது. உத்திரட்டாதி என்கிற சனியுடைய சாரத்திலேயே தான் அமர்கிறார் இந்த சந்திர பகவான். அதனால நல்ல வரவுகள் உண்டு. எதிர்பாராத திருப்பங்களை எதிர்பாருங்கள்னு சொல்லுவோம். அப்படி இன்னைக்கு நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஸ்டோரி கொடுக்கக்கூடியதா இருக்கு. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதனால் இனிதாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். மீன ராசி நண்பர்களே, உங்க ராசிக்குள்ளர சனி பகவான் இருக்கிறாரு. அவர் கூடவே சந்திர பகவானும் சேர்ந்துக்கிறாங்க. 2 பேரும் உத்திரட்டாதி என்கிற நட்சத்திரத்தில் அமர்கிறார்கள். இந்த ராசியிலே சூட்சமத்துல பாத்தீங்கன்னா இந்த உத்திரட்டாதிங்கிறது காமதேனுக்கு இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தின் அதிதேவதையாக சனி பகவானே வருவார். அப்ப சனி நல்லது செய்வாரா? மீன ராசிக்கு நல்லது செய்வார். அப்போ லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை நல்ல டபுள் ஸ்ட்ராங்கோட இன்னைக்கு நடக்க போகுது. அதனால வெற்றி நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. சர்வ ஏகாதசி விரதம் இருப்பவர்களுக்கு கூடுதல் பலன்களும் உண்டு. வாழ்க வளத்துடன்.